நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவன் கூட போயிருக்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க நான் உன்னை என்ன பண்ணாலும் எவனும் கேட்க முடியாது. உனக்கு எது அழகுன்னு நீ நினைக்கிறியோ அதை அறுத்தெறிஞ்சு ஒன்னா படமாக்கி வீதியில ஓட விட்டுருவேன். சுவாமிஜி, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக கோவப்படுறீங்க? ஏண்டி பேசி பத்தினியா வாழலான்னு ஆசைப்படுறியா? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆம்பளைங்களோட கட்டல்ல ஏறுறது மட்டும்தான் உன் வேலை. சைக்கிள்ல ஏறுறதில்ல. இந்த ஊர்ல ஒரு தூசி இடம் மாறணும்னா கூட என் அனுமதி இருந்தாதான் முடியும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன் சுவாமிஜி, உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன். ஏண்டி பேசி நாய், அந்த வெளியூர்காரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த ஊரை கடவுளா மதிக்கிற என்ன பார்த்து கேள்வி கேட்டிருப்பான்? பல ஆயிரம் வருஷங்களை அனுபவிக்கிற உரிமடி திடீர்னு ஒருத்த வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்டா நாங்க அதையெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா? சின்ன பையன் கேக்குதா? என்ன வயசானவன் நினைச்சிட்டேன். இங்கே இப்பவே என் வேகத்தை காட்டுறேன். தாங்குறியான்னு பார்ப்போம். இனி அவன் நினைப்பே உனக்கு வரக்கூடாது. ஜெய், அவன் நாத்தம் உன் மேல அடிக்குது. இந்த சுவாமிஜியின் சல்லாப சாகசங்கள் சந்தியாவோடு மட்டும் நிற்காமல் அந்த ஊரையும் சுற்றி சுற்றி வந்தது. ரங்பூர் போன்ற அறியாத மக்கள் நிறைந்த கிராமங்களில் இவர்களை போன்ற சாமியார்கள் கடவுளாகத்தான் கொண்டாடப்பட்டார்கள். உங்க முன்னாடி நிக்கிற இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இதோ இந்த பையன் நம்ம ஊருக்கார பையன். ஆனா இந்த பொண்ணு அசலூர்கார பொண்ணு. விஷயத்தை சொல்லு சுவாமிஜி. இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சாஸ்திரப்படி இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி முறையாகிறாங்க. அதை இவன் கிட்ட எடுத்து சொன்னப்ப இவன் கேட்கவே இல்லை. அதையும் மீறி அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணது மிக பெரிய பாவ செயல். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவன் கருவை இப்ப இந்த பொண்ணு வயித்துல சுமந்துட்டு இருக்கா. நான் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சுவாமிஜி. இந்த அறிவியல் காலத்துல குளம் கோத்திரம்னு சொல்லி எங்களை பிரிக்க பாக்குறது மடத்தனமா இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கும் இதுல எந்த தப்பும் தெரியல. உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஊருக்காரங்க தான் அறிவுல பின்தங்கி இருக்காங்க. சுவாமிஜி, அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஊருக்காரங்க சொன்னாலும் பாவம் அந்த பொண்ணு வயிற்று வாழ்ற குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தைக்காகவாவது எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சாமிஜி. அந்த பையன் சொல்றது ரொம்ப சரி சாமிஜி. இந்த பொண்ணு ஊருக்காரங்களுக்கு பெரிய மனசு நம்மளுக்குள்ளே நினைக்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கு சாமிஜி. அசுரர்களை அழிப்பவளே, பக்தர்களை காப்பவளே, ஜெய் மகாகாளி. எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நல்லா தெரியும் பார்த்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவாருப்பா. என்னதான் பண்ண போறாரு தெரியல. நல்லவளுக்கு உதவி பண்ணாம கெட்டவளுக்கு உதவி பண்ணாரு போல இருக்கு. சிரிக்காதீங்க.